சிலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போடவா திங்கள் அடிக்க முக்கத்தையும் மின்னல் ஒரு தீபம் ஏற்றி வைத்து போக சொத்துகிற வெட்கம் வந்து வண்ண போட மிங்க போட உன்னை நான் அள்ளி கொடுக்க சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க போடவா நாடகத்தை கெடுத்ததே அந்த ஆளியா தாவணி நடுவினால் இதயம் நழுவுதே சொன்னது உண்மை திருடுதே தாவணி நழுவினால் இதயம் நழுவுதே சொன்னது உண்மை ஒழுங்கா போற முட்டை பையல ஓவியத்தை திரை மறைவில் ஒழித்து வைப்பதே நமா காற்று மழை சாரலிலே நனைய விட்டால் நியாயமா ரசிக வந்த ரசிகனில் விழிகளை மூடாதே விழியை மூடும் போதிலும் விரல்களால் தேடாதே சிலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போடவா கண்ணு அடிக்க ஆள் கண்ணை மாறி போச்சா மல்மத சல்லதி என்னடா கண்ணை அர்த்தத்தில் இருக்கு என்னடா இது? புத்தனா தொரிச்சுவோம் பாத்துக்க ஆள் மூஞ்சிய பக்கம் களவாடி பையன் மாதிரி இருக்காரு மல்மத சல்லதி முதல் முறை பார்க்கிறேன் அதனால் நான் நழுவிட வைக்கிறேன் முத்தங்களில் ஓசைகளில் பூஜை மணியானதே செவ்விதழில் வீரங்கள் தீர்க்கமென்று தோணுதே கால நேரம் என்பது காதலில் இல்லையா ராமதேவ கோவில் யாரங்கள் தேவையா சிலையில வீடு கட்டவா சேர்ந்து வாசிக்க ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போடவா தமிழ் அடிக்க முடிஞ்சிருச்சுடா லூசு பையல எப்பா ஏய் வாத்தியாரு ஒழுங்கா மாணவனுக்கு ஒழுங்கா சொல்லி கொடு யார் இந்த கம்பளத்துக்கு எப்ப ஆரம்பிக்கணும் எப்ப முடிக்கணும் தெரிய மாட்டேங்குது பிள்ளைய பார்த்துக்கிட்டு ஒத்த குத்தா குத்திட்டு கிடக்குறியா சுவாமி நாரதர் மகாமணிவர் வந்திருக்கின்றார் நீங்க ஆசீர்வாதம் வாங்குனீங்களா நான் பார்க்கணுமா வர சொல்லுங்க ஐயா பெரியவர்களே ஐயா பிரம்மச்சாரி செய் சித்தப்பா அது என்ன செய் சித்தப்பா ஓ இதை செய்ய சொல்றாரு பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வழிக்கு விழலாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வழிக்கு விழலாமா மாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வழிக்கு விழலாமா பெண்களோட காட்டுப்படை ஐயா வழிக்கு விழலாமா வரும் தெண்டலையே நீ சேர்த்துக்கோ நோய் கொண்டு நான் நூலாகிறேன் தேயாமலே போலாகிறேன் தாகாது தாங்காது
பரமசிவன் பார்வதி மாதிரி தெரிகிறதா? ரொம்ப ரொம்ப பரமசிவனும் பார்வதி வந்தாங்கன்னா சூடாயத்திலே குத்துவாங்க. பரவாயில்லையா? குத்துவாங்கறியா? ஒத்துக்க மாட்டிய? ஒத்துக்க மாட்டேனே. நம்ம இடத்திற்கு நாரதர் மகாமுனி வந்து பார்வதி அமுசமா நிக்கிறா பாரு. இனிமேல் தான் உள்ளதாச்சியா இருக்கும் இந்த பார்வதி. வாய் வயிறுமா இருக்கு. எதுக்கு கூப்பிட்ட? நம்ம இடத்திற்கு நாரதர் மகாமுனி வந்து நம்முடைய இடத்து பார்வதி அவசரப்படப்படாது. அவரிடம் வாசி பெற வேண்டும். சாமி அழைத்து செல்கிறாயா? சுவாமி வாருங்க. அவுட் பாலா. ராகவணி ரமணா ரகுநாதா, ராகவணி ரமணா ரகுநாதா, பாக்கடல் வாசா ஜானகி நேசா, பாக்கடல் வாசா ஜானகி நேசா, பாடுகின்றேன் வரம் தா ராகவணி ரமணா ரகுநாதா. அன்பு மலர்களே, நம்பியிருங்களே, நாளை நமதே, நாளை நமதே. தர்ம உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே, அந்த நாளும் நமதே. தாய் வழி வந்த தகங்கள் எல்லாம் நன்றி நன்றி நன்றி. இதுதான் கடமை என்று இந்த கன்னியை வாழ்த்துவது என் கடமை என கருதி விட்டாலும் ஒரு சில விவரங்கள் வேண்டும் கேட்க வேண்டும். அதற்கு நீ பதில் கூற வேண்டும் என்ற அடிப்படை கருத்து முதல் கேள்வியாக நடுமலை நாடு என்ப பூமி
கதையும் கதை சார்ந்த விஷயங்களாக யாரும் எதையும் பாடலாம் அப்படின்னு பாடலாம். ஏன்னா நானும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பாடினேன் ரசிகர்கள் விருப்பத்துக்காக. ஆனால் யாரை பார்த்து யாரிட சந்திக்கும் பொழுது எப்படி பாடணும் அப்படின்னு ஒரு வரமுறை இருக்கு. ஆமா சாமி. இந்த இடத்துல உங்களை தேடி வந்தது யாரு? என்னை தேடி வந்திருக்க கூடியது நாரத மகரிஷி. நான் தானே? ஆமா. நீங்க பாடுறீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்னை வரவேற்பு பாடலாக என்ன பாட்டு பாடுனீங்க? ராகவனே ரமணான்னு சொல்லி அந்த ரகுநாதனை பத்தி பாடினேன் நான். நல்லா கவனமா கேளுங்க. ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா அப்படின்னா இந்த அத்தனை பெயர்களும் என் பாட்டு நாராயணனுக்கு சேர்ந்தது. இந்த இடத்துக்கு வந்தது நானு. நீங்க என்ன வரவேற்றீங்களா இல்லை என் பாட்டு நாராயணனை வரவேற்றீங்களா? நான் வணங்கியது நாராயணனை, வரவேற்றது உங்களை சாமி. ஐயா நீங்க யாரையும் வணங்குங்க, இன்னாரைத்தான் வணங்கணும் அப்படின்னு நான் சட்டம் போடல. ஏன்னா அவர்கள் வந்து சைவ சமய கடவுள் எம்பெருமான் சிவன் முருகன் விநாயகன் இப்படி இருக்கு. வைணவ சமயத்தை சார்ந்தவர்களில் நாங்கள் இங்கே பெருமாள் இருக்காரு. இது ஒன்று சமயத்தை மதமாற்ற வேலைக்கு நான் வரல. மதமாற்றத்துக்கு தடை சட்டம் போட்டாச்சு, நாட்டில் ரொம்ப நாள் ஆச்சு. நான் உங்களை மதமாற்றம் பண்ணி நீங்கள் இன்னாரத்தை வணங்கணும் இன்னாரத்தையும் பாடணும்னு நான் கட்டாயப்படுத்தலை. என்னுடைய கேள்வி என்னன்னா, வந்தது நான் நாரதன். நாரதனை பற்றி நீங்கள் புகழ்ந்து வரவேற்று பாடியிருக்கலாம். ஆனால் நீங்கள் பாடுறது என் பாட்டை நாராயணனை, அதானே உண்மை. அப்போ எப்படி இது எந்த வகையில் சாத்தியம்? ஒரு கோவிலுக்கு போகிறோம் சாமி, இப்போ பெருமாள் கோவிலுக்கே போகிறோம் வச்சுக்கோங்களேன். போனோன்னு நேரடியாக போய் பெருமாளை யாரும் வணங்குவது கிடையாது. அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய தெய்வங்களே முதல்ல சக்கரத்தாழ்வார் போய் கும்பிடுவாங்க. சரி, கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டு தான் போய் கடைசியில தான் போய் பெருமாளை கும்பிடுவாங்க. சிவனை பார்க்க போறோம், நந்தியை கும்பிட்டு தான் போறோம், இருக்கா இல்லையா? பெருமாளை பார்க்க போறோம், கருடனை கும்பிட்டு. கடவுள் வாழ்த்துன்னு ஒரு எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலும் கூட கடவுள் வாழ்த்துன்னு ஒண்ணு பாடுவாங்க. அது யாருக்கு எவரை பிடிக்குமோ அவர்களை பற்றி பாடுவாங்க கடவுள் வாழ்த்து. இந்த பாட்டை தான் பாடணுங்கிற எங்கேயும் விதிமுறை என்பது கிடையாது. நான் ஏன் நாராயணோட பாட்டை பாடினேன் அப்படின்னா, நீங்க சதாசிவம் நாராயணனுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருப்பதனால நாராயண பத்தி பாடணும் அப்படின்னா நீங்க எனக்கு ஆசை கொஞ்சம் கூட கொடுப்பீங்களே அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஆசையோடு. ஏன்னா நான் மானிட பிறவி, அம்மா பேசுற கவனிங்க, நான் மானிட பிறவி. ஏன்னா பரந்தாமன் மகாவிஷ்ணு ராமவதாரம் இருக்கும்போது அவருக்கே ஆசை இருந்துச்சான். அப்படிங்கும்போது நான் சின்ன பிள்ளை. அப்ப எனக்கு என்ன அப்படின்னா, ஒருவேளை யாரு கண்களுக்கும் தெரியாத நாரத மகரிஷி என் கண்ணுக்கு தெரிகிறாரு. அப்படி தெரிகின்ற பொழுது நாராயணா நாராயண நாராயண நாமத்தை சொல்லக்கூடிய ஒரு முன்பதாக நாம நாராயண பத்தி பாடணும் அப்படின்னா ஆசையாக கூடியதை எனக்கு கொஞ்சம் கூடுதலா கொடுப்பீங்களேங்கிற ஒரு எண்ணத்துல புரிஞ்சுக்கோங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நாராயணா நாராயணன் அனுதினமும் சொல்றாரு. அந்த நாராயண மந்திரத்தை சொல்ல நாரத மகரிஷிய அவர் பேரை சொல்லி நம்ம வணக்கம்னா கொஞ்சம் கூடுதல் ஆட்சி கொடுப்பாராம். அப்படி எனக்கு லஞ்சம் கொடுத்து ஆளை கவுத்த பார்க்குற. சரி, அதானே உண்மை. ஓ உரிமை என்னவோ அதைத்தான் நீ கேட்கணும். உரிமையை மீறி கேட்கறதுனால தானே 19 லஞ்சம் கொடுக்குறேன் நமக்கு கூடுதலாக கிடைக்கும் சொல்லி. அப்போ நீ என்ன முறையாக வணங்கினா நான் ஆசீர்வாதம் கொடுக்க போறேன். நீ வணங்கினாலும் வணங்கி நான் கொடுத்துட்டேன் ஆரம்பத்திலேயே, மங்களம் உண்டாகட்டும்னு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, உங்க கருத்து தான், நான் சொல்ல கிடையாது. நாராயண மந்திரத்தை சொல்லி அவரை பாடுனா நாரதர் இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஆசை கொடுப்பாரு. அப்படின்னா இன்னைக்கு வந்து லஞ்சம் கொடுக்குறீங்க. நான் உங்க பேச்சுக்கே வரேன், கையூட்டு உங்க பேச்சுக்கே வரேன். கையூட்டு கொடுப்பதும் குற்றம், கையூட்டு வாங்குவதும் குற்றம். தெய்வங்களாக கூடியவர்களே பாத்தீங்க அப்படின்னா ஒரு முறை வணங்கினால் கூட எந்த விதமான வரத்தையும் கொடுப்பது கிடையாது. கடும் தவம் புரியணும். ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா கடும் தவம் புரிந்து சதாசிவம் அவருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்து அவங்களை பத்தி நம்ம அளவுக்கு அதிகமாக அவர் நினைவோடு இருந்து இப்ப சிவனை நினைச்சு நான் வர இருக்கிறேன், வர கேட்டு இருக்கிறேன் அப்படின்னா சிவாய நமக சிவாய நமக சிவாய நமகன்னு சிவாய நமக சிந்தித்து இருப்போருக்கு ஒருபோதும் அபாயம் என்பதில்லை. ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாட்டுப்பட மந்திரங்கள் கோடி 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 எண்ணி கூடிய உங்களை கோடீஸ்வரியா வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான். அதனாலதான் சாமி நான் சொல்றேன், உங்க எண்ணம் பிரதிபலிக்கனா மனிதனாக பிறந்த ஆசை இருக்கத்தான் செய்யும். ஆசைக்கு உட்படாதவன் மனிதனே கிடையாது. அந்த வகையில சும்மா சொல்லுங்க, இருக்கட ஆசைக்கு உட்படாதவன் மனிதன் இல்ல. இப்ப எனக்கு என்ன தெரியுமா, நீங்க பாடுறீங்கல்ல பாட்டு ராகவனே ரமணா ரகுநாதா அதெல்லாம் விட்டுவோம். அடுத்த அனுபவத்தில் ஒரு பாட்டு நீங்க பாருங்க, கல்லான பெண் கூட உன்னாலே பெண்ணாகி வந்தாலே மண்மேலேன்னு. என்ன பிரச்சனை என்ன, கல்லான பெண் கூட மண்மேலே பெண்ணாகி வந்தாலே பெண்ணாகி வந்தாலே மண்மேலே உன்னால. சரி இருக்கட்டும், எந்த பொம்பளை கல்லா போனா, எந்த பொம்பளை மண்ணாயோல எழுந்தா அவர்னால மண்மேலே அப்படின்னு இல்லை, யார் அது சொல்லுங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் தேடுங்கள் கிடைக்கப்படும். கேட்டவன் கொடுத்தவன், கேட்டதும் கொடுத்தவன் கர்ணனாக கூடியவன், கேட்காம கொடுத்தவன், கேட்காமல் கொடுத்தவன் பாரிவள்ளல், செத்து கொடுத்தவன் சீதகாதி, வைத்து கொடுத்தவன் குணவல்லன், சக்கரவர்த்தி,
அறுத்து கொடுத்தவன் சிபி சக்கரவர்த்தி, பிடிக்க கொடுத்தவன் என்ன பண்ணா? ஆமா. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. நீங்க கொடுக்கணும். கண்டிப்பான முறையில் கொடுங்க பார்க்கலாம். நீங்க கேளுங்க, நான் கொடுக்குறேன் சார். அதே கேட்டேன் இப்ப. ஓ, கேள்வி கேட்டு ஞாபகம் இல்லையோ? ஓ, அப்ப கேள்வி கேட்ட அந்த பதில ஒருவேளை இல்ல மெய் மறந்து இருக்கீங்களோ? இல்ல சாமி, ஒருவேளை வேற எதுவும் கேக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு நான் வேற கேட்டேன். நானே பட்டட்ட ஞானி. நான் வேற என்ன உங்களை கேட்க போறேன்? உங்க அதை கொடுங்க, உங்க இதை கொடுங்க, எதை கொடுங்க நான் கேட்க போறேன்னா? அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்டா நான் என்ன அதை கொடுங்க, மணிவன் அதைத்தான் நானும் கேட்கிறேன். அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்டாப்புல நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒண்ணும் செய்ய அதைத்தாமா நான் வேற எதையும் கேட்க போறீங்க நினைக்காத. நீங்க அப்படி கேட்பீங்க நினைக்கவே இல்லையே. நீ தானே சொன்ன நான் கூட வேற எதுவும் கேட்க போறீங்களா நினைச்சிட்டேன். அதாவது வேற ஏதாவது இன்னும் ஏதாவது கேட்க போறீங்களோ நான் நினைச்சேன். நான் கேட்க மாட்டேன். அதனால இப்ப கேட்டீங்க, கேள்விக்கு நீ பதில் கொடுத்தா போதும். கல்லான பெண் கூட உன்னாலே பெண்ணாகி வந்தாலே மண்மேலே வந்தாள். எங்கே வந்தாள் என்று சொன்னால் கௌதமா முனிவருடைய மனைவியாக கூடியவள் அகலிய தேவி பார்க்கடலை கடைகின்ற பொழுது பாத்தீங்க அப்படின்னா இந்த அகலிய தேவியாக கூடியவள் கிடைக்கப்பட்டாள். அப்ப இந்திரனாக கூடியவனுக்கு பாத்தீங்கன்னா இந்த கடல்ல எது முதல்ல கிடைக்குதோ அது தனக்கு சொந்தம் என்று இருந்தவன் இந்திரனாக கூடியவன். கற்பக விருட்சமான எல்லா விதமான விஷயங்கள் எடுத்துக்கொண்ட பிறகும் இந்த பெண்ணா காமதேனு பசு எல்லாமே அதுல எது கிடைக்கிறதோ எல்லாமே எடுத்துக்கிட்டாமே. மந்தார சௌகந்தி மலரு கிடைக்கும் பொழுது அழகிய பெண்ணாக இந்த அகலிய தேவி வரும் பொழுது இந்திரனாக கூடியவனை பார்த்த உடனே ஆசைப்படுறான். அப்பதான் அருகில் இருந்த முனிவர்களிலே கௌதமா முனிவர் பார்க்கிறாரு, இந்திரனா இருக்கிறனால எல்லாத்தையும் அவனை எடுத்துக்கிட்டா போதுமா, எனக்கு இந்த பெண்ணை நான் திருமணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு கௌதமா முனிவர் கேட்க, அப்பதான் பாருங்க இந்திரனும் அவள் மீது ஆசை கொண்டதுனால அங்க ஒரு போட்டி வைக்கிறாங்க ரெண்டு பேத்துக்கும். என்ன போட்டி? எவர் இருவரில் ஒருவர் இரண்டு தலை உள்ள மிருகத்தை பார்த்து வருகிறீர்களோ அவர்களுக்கு இந்த பெண்ணாக கூடியவள் திருமணம் செய்து கொடுக்கப்படும்னு சொன்ன உடனே பாருங்க அவன் என்ன பண்ணா, இந்திரன் பொம்பளை மோகம் அதிகம் இல்லையா, உடனே தன்னுடைய புஷ்பமானத்தை எடுத்துக்கொண்டு அப்படி சுற்றி அலைகிறான், எங்கேயாவது அந்த விலங்கு கிடைக்குமா என்று. 4 காலு ஒரு வாளு 2 தலை உள்ள ஆமா பார்க்க வேண்டும் என்று சொல்லி. அப்பதான் பாருங்க நாரத மகரிஷி தன்னுடைய அண்ணனாக கூடிய கௌதம முனிவரை அழைத்து இங்க பக்கத்துல இன்னும் சிறிது நேரத்துல கன்று ஈழக்கூடிய ஒரு பசு இருக்கிறது, நிறைமாத கர்ப்பிணியாக இன்னும் கொஞ்ச நேரத்துல கன்று இட்டு விடும், நீ அதை பார்த்துட்டு வந்து சொல்லுன்னு சொன்ன உடனே கௌதம முனிவர் பார்க்க அங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பசுவாக கூடியது அந்த கன்றை ஈண்டெடுக்கும் பொழுது முதலிலே வந்தது தலை. அப்ப முன்னையும் தலை பின்னையும் தலை, 4 காலு ஒரு வாளு என்று சொல்லக்கூடிய மிருகத்தை கண்டேன் என்று சொல்லி கௌதமா முனிவர் போய் சொல்ல அகலிய தேவியாக கூடியவள் கௌதமா முனிவருக்கு திருமணம் முடிக்கப்பட்டது. இந்த கோபம் பாருங்க இந்திரனுக்கு கௌதமா முனிவரை பார்க்கும் போதெல்லாம் ஒரு கோபம். நான் திருமணம் செய்யக்கூடிய பெண் அகலிய தேவி அழகானவள், ஒரு முனிவர் மணந்து கொண்டாளே என்று சொல்லி எப்படியாவது இந்த அகலிய தேவியை அடைந்தே திறனுங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தோடு இருந்த இந்திரனாக கூடியவன் ஒரு நாள் என்ன பண்றான், கௌதமா முனிவருடைய ஆசிரமத்திற்கு சென்றுகின்ற பொழுது அங்கே இருவரும் உறங்கி கொண்டிருக்க அப்பதான் பாருங்க சேவலாக ஒரு கூவல் ஒரு சத்தம் வருகிறது. சேவலா கூவுனது யாரு? எல்லாம் இந்திரனா சொல்லுவாங்க, இந்திரன் தான் கூவுனா இந்திரன் தான் கூவுனான்னு. அங்க கூவுனது இவரு பார்த்தாரு கௌதமா முனிவர், ஆகா பொழுது புலர்ந்து விட்டது என்று சொல்லி கௌதமா முனிவர் ஆற்றங்கரையை நோக்கி தன்னுடைய பூஜைகளை காலைக்கடனை முடிப்பதற்காக செல்கிறார். அப்பதான் பாருங்க அவர் நடந்து செல்ல செல்ல அவருக்கு அந்த நீரினுடைய சப்தத்தை கேட்கின்ற பொழுது ஆகா இன்னும் பொழுது புலரவில்லையே, தண்ணியுடைய சப்தம் இல்லையே என்று சொல்லி பார்க்கும் பொழுது இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய ஞான திருஷ்டியில பார்க்கின்ற பொழுது அங்கதான் பார்த்தீங்கன்னா இந்திரனாக கூடியவன் கௌதமா முனிவரை போல சென்று ஆசிரமத்துக்குள்ளே அங்கே அகலிய தேவனுடைய அருகிலே உறங்கி கொண்டிருக்கின்றான். பார்த்தாரு கௌதமா முனிவர் தனது ஆசிரமத்துக்கு இணைந்து வருகின்ற பொழுது இதை அறிந்த இந்திரனாக கூடியவன் ஆகா கௌதமா முனிவர் வந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி பூனையாக உருமாறி அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே செல்ல பார்த்தார் கௌதமா முனிவர். பூனையாவா போற நீன்னு சொல்லி எந்த யோனிக்கு ஆசைப்பட்டு வந்தாயோ அந்த யோனி முழுவதுமாக உன்னுடைய உடம்பிலே பாரக்கடவுதுன்னு சொல்லி சாபத்தை கொடுத்தாரு. இந்திரன் உடம்பு முழுவதுமாக அந்த யோனியாக மாறிற்று. பிறகு தன் மனைவியை போய் பார்க்கிறாரு, மனைவியை பார்த்து கேட்கிறாரு, ஏமா பக்கத்துல வேற ஒரு ஆமளை படுத்திருக்கான்னு கூட தெரியாம அவன் கூட படுத்து கிடக்கியே, நீ ஒரு முனிவராடைய மனைவியாக இருந்து கொண்டு ஒரு கல்லை போல அவன் அருகிலே படுத்து கிடந்த, ஏன்னா சாதாரண பொம்பளைனா பரவாயில்ல, நீ ஒரு முனிவருடைய மனைவி, ஒரு மனிதன் விடக்கூடிய காற்றில் அதாவது அது விடக்கூடிய மூச்சு காத்துல கூட இது யாருடைய மூச்சு காற்று என்று உணரக்கூடிய தன்மை உனக்கு வேண்டும். அந்த தன்மை இல்லாது கல்லாகி அவனோட அருகிலே கிடந்ததுனால நீ கல்லா போடு சாபத்தை கொடுத்தாரு. அந்த அம்மா கல்லா போனாங்க. இந்த சாபம் எப்பொழுது நீங்கும் என்று சொன்னால்
எப்பொழுது பரந்தாமன் மகாவிஷ்ணு ராம அவதாரம் எடுத்து வருகின்றாரோ அப்பொழுது அவர் பாதம் படுகின்ற பொழுது நீ மீண்டும் பெண்ணாக வருவாய்னு சொல்லி அந்த சாபத்துக்கு விமோசனம் கொடுக்கிறதுக்கு வழியையும் சொன்னாரு. கல்லா போன அகலிய தேவி ராமருடைய பாதம் பட்டது, மீண்டும் பெண்ணாகி விழுந்தாள் இந்த பூமியில் என்பதைத்தான் சூட்சமமாக ஒரு வரியில் இந்த பாட்டை அழகா எழுதி வச்சாங்க சாமி. அதேலா கல்லான பெண் கூட உன்னாலே பெண்ணாகி எழுந்தாலே மண்மேலே அப்படின்னா பார்க்கடலிலே தோன்றி இந்திரன் ஆசைப்பட்டு கௌதம முனிவருக்கு கட்டி கொடுத்து அதன் பிறகு பின்னாலே இந்திரன் அவளை அடைவதற்கு மாறு வேடம் புனைந்து அதற்கும் அடியின் துணையாக சென்று இவ்வளவு விஷயங்கள்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு பாட்டுக்கள் எழுதியிருக்கேன்னா கவிஞனின் பார்வையில் காகித பூ கூட மணக்கும்டா அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு உண்டு. எவ்வளவு பெரிய கதை ஒரு வரையும் சுருக்கிட்டேன் பாத்தீங்களா? அதே அந்த பாட்டுல கவிஞனின் கைவண்ணம் சரியா? அதே பாட்டுல இப்ப ராமராக கூடியவர் எக்குலத்தை சார்ந்தவர், ராமனாகப்பட்டவன் சூரிய குலத்தை சார்ந்தவன், சூரிய குலத்தை சூரிய வம்சத்தை சார்ந்தவன் இருக்கா இல்லையா? இந்த பாட்டுல வரும்பொழுது பாருங்க ஸ்ரீராம சந்திரான்னு பாடி இருப்பாங்க, பாடி இருக்கிறாங்கல்ல. ஏன்னா சூரிய வம்சம் என்பது வேறு, சத்திர வம்சம் என்பது வேறு. இவர் சூரிய வம்சம் ஒண்ணு சூரிய குல ராமான்னு பாடி இருக்கலாம் இல்லையா? இல்ல சூரிய வம்ச ராமான்னு பாடி இருக்கலாம். இதெல்லாம் விடுத்து ஸ்ரீராமச்சந்திரன்னு பாடினாங்களே, ஏன் பாடுனாங்க? எதுக்கு அந்த கவிஞனாக கூடியவர் ஸ்ரீராமச்சந்திரன் ஏங்க எழுதி வச்சான்? ராமனுக்கு சந்திரங்கிற பேர் எப்படி வந்துச்சு? கற்பூர புத்தியா இருக்கீங்க பாருங்க. ஒரு பாட்டுக்குள்ள நான் அந்த வரியை கண்டுபிடிச்சு அந்த விளக்கத்தை கேட்ட உடனே அதே அடுத்த வரியை பாடினது நீங்களா இருந்தாலும் இந்த வரிக்கு என்ன விளக்கம் அப்படின்ற இடத்துக்கு கற்பூர புத்தி உங்களுக்கு வரணும்ல சாமி. ஆமா வரணும்ல. இல்ல உங்க கற்பூர புத்தியை நான் பாருங்க. நீங்க தான் நீங்க கேளுங்கள் கொடுக்கப்படும், ஆமா தட்டுங்கள் திறக்கப்படும் இல்லையா? இல்ல நான் ஏன்னா நீ வரவேற்பு கொடுக்கும்போது அந்த அகலியாகப்பட்டவள் கல்லாக இருந்து ராமனின் பாதம் பட்டு சாபம் நீங்குச்சு. அதே சமயத்தில் அதே ராமன் திருமணத்துக்கு பின்னால அங்கே தசரதனுடைய கட்டளை கிழங்கு பட்டாபிஷேகம் தடைபட்டு வனவாசம் அனுப்பிட்டாங்க. அப்ப ராமன் லட்சுமணன் சீதை மூணுவனும் அயோத்தி விட்டு போறாங்க, கங்கையை கடக்கணும். அப்படி கங்கையை கடக்கும் பொழுது அங்கே படகொட்டியா இருக்கிறான் குகன். அந்த குகனாகப்பட்டவன் என்ன பண்ணா, ஆத்தாடி ராமச்சந்திரமூர்த்தி இளவரசனா அரச பட்டத்தோட வாழக்கூடியவர் இன்னைக்கு அப்படியே பரதேசி மாதிரி இன்னைக்கு துறைவியா வந்துட்டு இருக்காரு அப்படின்னு வாங்க அப்படின்னு சொல்லி நாங்க வந்து கங்கையிலிருந்து கரை கொண்டு விடுறேன் அப்படின்னு கொடுக்கும் பொழுது யாரா இருந்தாலும் ஏழை குடிச்சா இருந்தாலும் வந்தவனு சொம்பளை தண்ணி வந்து கொடுப்போம்ல, தானே வழக்கம். அப்ப அந்த அடிப்படையில் காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய குகன் என்ன பண்ணா தேனையும் மீனையும் கொடுத்தான். உயர்ந்த இடத்துல இருப்பது தேன், அடியில் இருக்கிறது மீன் நீரோட்டத்தோடு. அப்ப உயர்வு தாழ்வு இல்லாத ஏற்றம் இல்லாமல் நாங்கள் வாழ்வோம்டான்னு சொல்லி நீ நானும் ஒண்ணுதான்டா. அப்பதான் இந்த இதை சூசகமாக சுட்டி காட்டணும்னு ராமன் சொன்னா, ராமன் பரதன் சத்ருகன் என்னோடு சேர்த்து நாங்கள் லட்சுமணோடு நாங்கள் 4 பேர் ஆயிட்டோம். இனி குகனோடு 5 பேர் ஆனோம். உடனே நான் தம்பியா சேர்த்துக்கிட்டேன்டா, நீ நம்ம மொத்தம் 5 பேர் அப்படின்னா சரி நான் சந்தோஷப்பட்டேன். சந்தோஷப்பட்ட பின்னால என்னாச்சு, சரி உட்காருங்க அவங்க கூட அக்கறை வந்து விட்டு காட்டுகள் அப்படின்னு சொல்லி இந்த கரையை கிடக்கிறதுக்கு ஓடத்தை அப்படி தீக்கை கால் வச்சு முதல்ல சீதை ஏறிட்டா, வாங்கம்மா உட்காருங்கன்ட்டான். அடுத்து லட்சுமணன் அவனே ஏறி உட்கார விட்டான். 3வது அப்படி கால் தூக்கி உட்காரப்படான் யாரு, ராமன். சாமி வச்சிராதீங்க தடுத்துங்க அப்படின்னு நிறுத்தி தடுத்து விட்டான். யாரு, குகன். அப்படியே வச்ச காலை தூக்கிட்டே இப்படி நிற்கிற ராமன். ஏப்பா என்ன குகா ஏன்டா நிறுத்திருக்கே, என்ன விஷயம் அப்படின் பொழுது இருகோ சாமின்னு சொல்லி அந்த கங்கை தண்ணி இறைச்சி காலை கழுவுறேன். ஏயா நான் என்னடா எல்லோரும் வந்து அவங்களெல்லாம் ஏற்றிக்கிட்டேன், என் காலில் என்ன அப்படின்னு அசுத்தமாக இருக்கு, ஏயா என் காலை கழுவுற அப்படின்னு ராமன் கேட்டான். அப்பத்தேன்னு சொன்ன இந்த அம்மா சொன்னாங்க விளக்கம். அன்று ஒரு காலத்திலே விஸ்வாமித்திர மகரிஷி காவல் காக்க அவர் இடத்தை யாகத்திற்கு காவல் காக்கிறதுக்காக இளைஞனாக இருக்கும் பொழுதே, அதாவது யுவதி பருவத்திலே, அந்த யுவன பருவத்திலே உங்களையும் லட்சுமணன் கூட்டி போனாரு. அப்பொழுதே கன்னி மாடத்திற்குரிய சீதையை பார்த்தீங்க. அந்த போகும் வழியில அதுக்கு முன்னதாகவே காட்டு கிடக்கும் பொழுது உங்களுடைய கால் பாத தூளிப்பட்டு ஒரு பெண்ணாகப்பட்டவள் கல்லாக இருந்த அகலியை கல்லு சாபத்தை விட்டு பெண்ணானா. நான் படகோட்டி நடு தண்ணிக்கிட்ட போவேன், திடீர்னு அலை அடிக்கும் போது தண்ணியோடு மண்ணு கல்லு குறு மணல் கல்லுலாம் இப்படி அள்ளி விழுந்து என் படகுல விழுகிறது வழக்கம். அந்த கிடக்கு பாருங்க. ஒருவேளை அன்னைக்கு கல்லு பட்டு உங்க பாதம் பட்டு பொம்பளை ஆயிட்டாலே இப்ப என் படகுகள் இத்தனை கல்லு கிடக்க உங்க காலு பட்டு இத்தனை பொம்பளை வந்தா நான் தாங்க முடியுமா? யாரு, ராமன்கிட்ட கேட்கிறேன், குகன் கேட்கிறேன். வரவேற்பு எப்படி வேணாலும் கொடுக்கலாம், அந்த வரவேற்புக்கு சூட்சம் இருக்கு பாருங்க. அந்த சூட்சமத்தை எப்படி மறைமுகமா நியாயம் தானே. அன்னைக்கு கால் பாதம் மட்டும் கல்லு பொண்ணாப்பளை விட்டா, என் படகுல இன்னும் நிறைய கல்லு கிடக்கு,
இத்தனை உம்பளையும் கட்டி வச்சுக்க நான் என்ன பண்ண முடியும்? அப்ப அத்தனை கல்லு சாபத்துல கிடக்கா நாங்க? அப்படி கிடையாதுல. இல்ல இல்லையா? அவனுடைய நம்பிக்கை தானே. அதுதான் நான் சொல்றேன். நீங்க அறியாத குகனாக கூடிய படகோட்டிக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா தெய்வமாக கூடிய ராமனுக்கு தெரியும் இல்லையா? தன் பாதம் பட்டா கல்லெல்லாம் பெண்ணாகி விடுமா ஆகாதா என்பது அவருக்கு தெரியும் இல்லையா? இப்படி சொன்னா மாட்டிக்கிறவங்க. எப்படி மாட்டிக்குவீங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. தெய்வமாகப்பட்ட ராமன் இந்த வார்த்தை சொல்லக்கூடாது ராமாயணம் முடியும் வரைக்கும். ஏன் அவன் தெய்வமா இருந்தா பொண்டாட்டி தூக்கிட்டு போவானா அடுத்தவன்? இல்ல இருக்கிற இடம் தெரியாதா? நீங்க கேக்குறீங்க ஏன் அவனுக்கு தெரியாத? ராமனை சீதைக்கு கொண்டு போன தெரியாதா? ஏன் அத சீதை தான் அனுமன்ட்ட சொல்றா இல்லையா? சொல்ற கேட்டுக்க. இவ்வளவு தூரம் யாரை வழி அனுப்பி வைக்க வேண்டும் அவசியம் கிடையாது. ராமன் நிலையில் இருந்தால் ராமன் எப்பொழுதும் என்னை மீட்டு கொண்டு போயிருப்பான்னு சீதையம்மா சொல்லலையா? தன்னுடைய கணவனுடைய பலம் அறிந்துதான் அந்த அம்மா சொன்னாங்க. நம்பிக்கை தானே தவிர தெரியும்ல. இப்ப நீங்க இருக்கிறீங்க, என் புருஷன் என்னைக்கு தான் நீ வந்து காப்பாத்தி கூட்டி போவாங்க அப்படின்னு நம்பிக்கை. ஆனா இருக்கிற இடம் தெரியல. அப்ப ஏன் தெய்வமானதை தெரிஞ்சுக்க வேண்டியதானே? அதானே பிரச்சனை. அதைத்தான் சொன்னா மனிதரும் மனிதர் உண்டு, மனிதரும் மிருகம் உண்டு, மனிதரும் மாணிக்கம் உண்டு, மனிதரும் தெய்வம் உண்டு. மனிதர்கள் மிருகமானவன் யாரு? மனிதன். மிருகமானது யாரு? மனிதன் மிருகமானது நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களை கூட கேட்கறீங்க பாருங்க. உங்களை என்ன நீங்க நினைச்சிட கூடாது. உங்களை பொழுது உங்கள்கிட்ட கேட்டு தெரிவிக்கிற மாதிரி சில விஷயம் தன் புத்தியை விட்டு சொல்லுவார் புத்தி இருக்கணும், சுய புத்தி இருக்கணும் சொல்லுவாங்க. இதையெல்லாம் விடுத்து கெட்ட சவகாசமுடைய மனிதர்களை இல்லது இன்னைக்கு என்னமோ நடக்குது. பஞ்சமா பாதகங்கள், மது சூது, கொலை பாலியல் பலாத்காரம் எத்தனை விஷயம் நடக்குது. இதை புரிஞ்சு மிருக புத்தி உலகம் தானே. அப்ப மனித புத்தி எடுத்து மிருகங்கள் எத்தனை நடமாடுது இல்லையா? ஆக மனிதரும் மனிதர் உண்டு, மனிதர் மாணிக்கம் உண்டு, மனிதர்களும் தெய்வம் உண்டு சொல்லி ஆனா தெய்வமே மனிதனாக வந்தது ராமன் தானே. ராமவதாரம். அங்கதான் ஒரு விஷயம் நீங்க இப்ப சொன்னீங்க, தெய்வத்திற்கு தெரியாது ராமவதாரம் எடுத்திருக்காரு அதனால அவர் தெய்வம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. இப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, இது உண்மையா பொய்யான்னு நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இப்ப வாலியாக கூடியவன் யாரு கொண்டது என்று சொன்னால் ராமராக கூடியவர் மறைந்திருந்து பானத்தை தொடுத்தார் இல்லையா? ஏன்னா நேருக்கு நேராக இன்று பானத்தை தொடுத்தோம் என்று சொன்னால் அவனுடைய அத்தனை சக்திகளும் பிறருக்கு வந்து விடும் என்பதனால, அதாவது எதிராளியுடைய சக்தி எல்லாம் வாலிக்கு போய்விடும் என்பதனால அவன் நேரடியாக இருந்து யாரும் போர் புரிய முடியாது என்பதனால ராமரே ஒளிந்திருந்து பானத்தை தொடுத்தார். அங்கே அம்பு பட்டு வாலியாக கூடிய மடிந்து கிடக்கின்ற வேளையில ராமர் போய் கேட்கிறாரு, நான் என்னதான் ராமனாக இருந்தாலும் கூட உன்னை ஒளிந்திருந்து மறைந்து அடிச்சுட்டேன் நானு, வேற வழி இல்ல. ஆனா இதுக்கு வேண்டும் என்று சொன்னால் இந்த அம்பை எடுத்து மீண்டும் உயிர் தரவான்னு கேட்கிறாருன்னு சொல்றாங்க. அப்பதான் வேண்டாம், நான் ஒரு வீரனுடைய கையில தான் சாகுறேன், மீண்டும் எனக்கு நீ உயிர் பிச்சை கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு வாலி சொல்லுகின்ற பொழுது சொல்றது அதுக்காக நடந்த மாதிரியே சொல்றது ஒரு ரகம் இருக்கு, நடக்காதது நடந்த மாதிரியே சொல்றது ஒரு ரகம் இருக்கு. அதனாலதான் கேக்குறேன். இருங்க, அம்பை விட்ட அம்பை எடுத்து உயிர் வைக்கவான்னு கேட்கல, உயிரை கொடுக்கவான்னு கேக்குறாரு. முதவே நீ என்கிட்ட வந்து சரணாகதி இருந்தா உனக்கு உயிர் பிச்சை எழுத்திருப்பேன்னா நல்லா பிடிச்சுக்கணும். அம்பு விட்ட பின்னால அல்ல, சரி அங்கேதான் விஷயம் இருக்கு. அம்பு விட்ட பின்னால நீ சொன்ன மாதிரி அம்பை விட்டானா பிடுங்க நம்ம மறுபடியும் எடுத்துட்டான்னா மறுபடியும் நீ சொன்ன மாதிரி தெய்வமா கருதலாம் ராமனை. சரி, ஆனா மனித நிலையில தான் இருக்கணும். அப்ப இருக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கக்கூடியவர் ஒரு வரத்தை கொடுத்தாருன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு உங்ககிட்ட தான் கேட்க. அப்ப நான் இப்பொழுது உன்னுடைய உயிரை எடுத்து விட்டேன், ஆனால் இதற்கு நான் செய்த பாவத்திற்கு பாவமச்சனமாக மறுபிறவியில் நான் கிருஷ்ணாவதாரம் எடுப்பேன். எடுக்கின்ற பொழுது நான் அதாவது நீ வேடுவனாக பிறந்து என்னுடைய உயிரை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, என் உயிராக கூடியது என்னுடைய கட்டை விரலிலே இருக்கும், அப்பொழுது நீ என் உயிரை எடுத்துக்கோன்னு சொன்னாருன்னு சொல்றாங்க. இது தவறா இல்ல உண்மையான்னு எனக்கு சொல்லுது. இது தவறு. சொன்னாங்கன்னு சொல்றது கேட்டுக்கணுமா? இல்ல அப்படிதான் உண்மை. எப்படி தெரியுமா? கிருஷ்ணனாகப்பட்ட அவன் தான் எடுக்க போறேன் அப்படின்னு கிடையாது. சரி, பொதுவான விஷயம் என்ன தெரியுமா? வினை விதைத்தவள் வினை இருப்பான், திணை விதைத்தவள் திணை இருப்பான். விதை ஒண்ணு போல சொல்ற ஒண்ணு மணிக்குமா? வச்ச வெந்தை எடுக்கணும், வழி தெரிஞ்சு நடக்கணும். அப்ப இவன் இந்த அடிச்சிட்டான். அப்ப பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு ராமா நீ புனிதமானவன் சொல்றாங்க, இவன் நம்பிக்கை. உன்னே ஏகபத்திரி வருதுன்னு சொல்றாங்க, நீ நினைச்சதான் எங்க வாழ வச்சிருக்கலாம் அப்படின்னு புலம்புனவன். ஏன்னா மரண நிலையிலே உயிருக்கு போராடிக்கிற பொழுது இவன் மரண புலம்பலுக்கு வந்து சான்று கிடையாது. வாய்க்கு வந்த மாதிரி புலம்புவாங்க, எப்பா என் பிள்ளைய பார்க்கணும், என் சொத்தை பார்க்கணும், எதுவுமே இருக்காது, புலம்புவான் கிடைச்சல. இதெல்லாம் மரண புலம்பல். அப்படி வந்து வாலி புலம்பும் பொழுது நீ என்னை நான் உன்னை கொல்லு, நீ கிருஷ்ணன் ராமன் சொன்னதல்ல, அவன் சொல்றியான் என்னைக்கு இருந்தும் அடுத்த பிறவில உன்னை கொல்லுவேன், என்ன நீ மறந்து கொண்டில, நான் உன்னை அடுத்த பிறவில கொண்டு விட்டான் அப்படின்னு வாலியின் சபதம். அது
ராமன் கொடுத்த வாக்கு இல்ல. வாளின் சபதம் என்ன சொன்னா வாளி கொள்ளவில்லை என்பது போல வாளிதான் பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா கொண்டதாகத்தான் இருக்கிறது. நான் என்ன சொல்றேன் புரியல. வாளி பின்னாலே வந்து உழுவதன் என்ற வேடனை வந்தேன். ராம எல்லாத்தையும் முடிச்சு விட்டு மகாபாரத போர் முடிச்ச பின்னால கிருஷ்ண பரமாத்மா ஆலமரத்தில் தன்னை மறந்து சரிப்பா ஒரு வகையா அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பாத்திட்டோம் அப்படின்னு இப்ப தாண்டா ஓய்விடா மன நிம்மதியா இருக்குப்பா அப்படின்னு தன்னை மறந்து ஆலமரத்தின் மேலே கால் மேல் கால் போட்டு அப்பத்தான் நீ சொன்னக்கூடிய வாளி மறுபிறவிலே உழுவதன் என்று சொல்லக்கூடிய வேடனை பிறந்த அவன் இந்த பிறந்த கிடக்கும் பொழுது அம்பு அடிச்சு கட்டி இப்படி வேட்டையாடிட்டு வர்றான். அப்ப இவனுடைய இந்த கால் பாதம் சிவந்திரக்கூடிய பாதம் இருக்கு கிருஷ்ணனுடைய பாதம் அப்படியே ஒரு வெண் புறா மாதிரியே தெரிஞ்சிச்சு. ஆஹா அதோ ஒரு புறா அப்படின்னு நடிச்சா பாருங்க. அம்மா அங்கே அலற சத்தா ரத்தம் வந்துச்சு. அப்பத்தான் தெரியுது ஆகா கிருஷ்ணன். அப்பத்தான் காட்டுகிறான். நல்லா புரிஞ்சுங்க. அப்பத்தான் காட்டுறான் முன்வினை பயன் இது ஊழ்வினை பயன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது நீங்க சொல்றீங்க இது ஒரு விதமாக இருக்கக்கூடியது. இன்னொரு அதுல ஒரு விஷயம் அப்படின்னா சீதைக்கும் ராமனுக்கும் தாகம் எடுக்க தண்ணீர் இல்லாத சுற்றி திரிந்த பொழுது மயிலாக கூடியது இடத்தை காண்பித்தது. அங்கே அவர்கள் நீர் அருந்தினார்கள். அப்படி அருந்திய பொழுது திரும்பி வருவதற்கு அவர்களுக்கு வழி தெரிய வேண்டும் என்பதற்காக அந்த மயில் தன்னுடைய தோகைகளில் இருக்கக்கூடிய அந்த ரெக்கைகளை எல்லாம் அப்படி அதாவது பிச்சு பிச்சு போட்டு வரும் பொழுது அந்த மயிலாக கூடியது இறந்து போனதால அதற்கு நன்றி விசுவாசமாக கிருஷ்ண அவதாரத்திலே அந்த மயிலுடைய தோகையை தன் தலைப்பாகையில் கிரீடத்திலே வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது விஷயம். இல்லையா? ராம அவதாரம் எடுத்து மனுஷன் நீங்க சொல்றீங்க. ஆனா அப்ப அது செய்த உதவிக்கு கிருஷ்ண அவதாரத்துல எப்படி அது தெரிந்து அவர் வச்சாரு. எப்படி கிருஷ்ண அவதாரம் அடுத்த பிறவி எடுக்கிறாரு. ராம அவதாரத்துல இந்த மயிலாக கூடியது உதவி செய்தது. அதை ஞாபகத்துல வைத்துக் கொண்டு கிருஷ்ண அவதாரம் எடுக்கின்ற பொழுது வைத்தாரு. ஆமா அது எப்படி? அது வந்து அவதாரத்து நோக்கம் இல்ல. நோக்கம்னா கொடுத்த வாக்கு. இப்ப இங்க கொடுக்கிறேன். ஏன்னா காட்டுக்களை பாடியாக தாகம் எடுத்து திரியக்கூடிய எங்களுக்கு நீ உதவி பண்ணலையா? உன் உதவி அதோடைய வழிகாட்டி தன்னுடைய இறக்கைகள்லாம் பிடிங்கி உயிர் நீத்திருச்சு. சரி எங்களுக்கு தாகத்திற்கு தீர்த்து விட்டு உன் உயிரை மாய்த்துக்கிட்டே இப்ப நீ செய்த பேர் உதவி இந்த கைமாறு உலகத்துக்கு தெரியாம போச்சு. சரி உன்னை நான் ஒரு நாள் பெருமைப்படுத்துவேன். அது நீங்க படுத்துவீங்கன்னு எனக்கு தெரியும். உன்னை ஒரு நாள் பெருமைப்படுத்துவேன். சரி ஏன்னா மனிதன் தானே. ஆமா நம்பிக்கை தானே. சரி அதத்தான் நான் கேட்கிறேன். மனிதனாக இருந்த ராமனுக்கு அப்பொழுது செய்த அந்த நன்றி கடனை அடுத்த பிறவிலே கிருஷ்ணனாக இருக்கும் பொழுது அது எப்படி ஞாபகம் வந்துச்சுன்னு கேட்கிறேன் நான். வாக்கு என்பது வரம் என்பது மனிதனுடைய நம்பிக்கை என்பதுதான் பின்னாளிலே அது பழிக்கும் பொழுது நன்றி கடன் வந்துடும். ஏன்னா அதாப்பா சொன்னீங்க அவர் தெய்வம்னு சொல்லக்கூடாது அவர் மனிதனாக வாழ்ந்தாருன்னு சொல்றீங்க. அப்ப மனிதனாக வாழ்ந்து அந்த நன்றி கடனை தெரிவிக்கக்கூடிய அந்த ராமர் கிருஷ்ணாவதாரம் எடுக்கும் பொழுது அவருக்கு எப்படி ஞாபகம் வந்து அதை செய்யறாரு தெரியுமா உங்களுக்கு? கிருஷ்ணனாகப்பட்டவன் கடவுளா மனிதனா? யாரு நான் கேட்கிற பதில் சொல்லு. மகாபாரத வரக்கூடிய கிருஷ்ணன் கடவுளா மனிதனா? கடவுள் தான் நான் சொல்லுவேன். கடவுள் கிருஷ்ணன் கடவுள் தானே கும்பிடுறோம். கடவுளுக்கு ஏது அம்மா அப்பா? கிருஷ்ணங்கிறதானே நம்ம கும்பிடுறோமா இல்லையா? கடவுளுக்கு ஏது அம்மா அப்பா? ராமரையும் தானே கும்பிடுறோம். எல்லாத்தையும் தான் கும்பிடுறோம். ராமசாமி இந்த கும்பிடுறோம், ராமதாசன் கூட கருப்பசாமி இந்த கும்பிடுறோம். பேர் வச்சு அது கும்பிடுறது என்பது பொதுவானது. அவதாரம் தானே அது. 10 அவதாரம் சொல்றோமா இல்லையா? தசாவதாரம் சொல்றோமா இல்லையா? தசாவதாரத்தின்படியாக அதாவது அவதாரம் 10 உப அவதாரம் என சொல்லக்கூடியது 22. நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கங்க. மனிதன் நிலையில இருக்கும்போது தெரியாது. நாம வச்சிருக்கக்கூடிய நல்ல இன்றைய சம்பவம் நாளைய வரலாறு. சரி நல்லா புரியுதா? இன்னைக்கு நாம 2 பேசிக்கிட்டு இருக்கோம். இது நடந்துச்சு சொல்லலாம். நமக்கு இப்போதைக்கு இது சம்பவம். நாளைக்கு ஒரு 10 ஆண்டுகளோ 15 ஆண்டுகளோ கழித்து ஒரு 25 ஆண்டுகள் இருக்கும்போது இந்த அப்படி இதில் எடுத்து வார்த்தை வந்தால் சான்றோர் வந்தால் அது வரலாறு. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால இப்படி நடந்திருக்கப்பா அப்பொழுது வரலாறு இன்னைக்கு சம்பவம். அது மாதிரிதாம்மா அன்றை கொடுப்பது நினைப்பதெல்லாம் நம்பிக்கை பின்னாலே அது வாரமாக நமக்கு அமையும். இதை எதிர்காலம் சரியா? அப்படி ஏன்னா அதனாலதான் எதிர்காலம் கடந்த காலம் நிகழ்காலம் முக்காலத்தை உணரக்கூடிய தன்மையினாலதான். ஆனா ஒரு கேள்வி ஒண்ணு வச்சு விட்டீங்க ஆரம்பத்திலேயே. அதை மறந்து நீங்க பாத்தீங்களா? ராமச்சந்திரன் ஏன் பேர் வந்துச்சு? ராமனாகப்பட்டவன் விடல மாட்டேன் அப்படி சுலபமாலாம் நிறைய விஷயத்தை தெரிவிக்கணுமே. ஏன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பதிவுபடுத்த வேண்டும், அதை தெரியப்படுத்த வேண்டும். சும்மா அடிச்சுக்கிட்டு புடிச்சுக்கிட்டு நான் பெரியாளா நீ பெரியாளாங்கிறதுக்குலாம் இங்க வேலை இல்லை. அதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. ஆமா தெரிஞ்ச வேலையே செய்யணும் அவ்வளவுதான். அதெல்லாம் நிறைய செஞ்சாச்சு. இனிமேல் தேவையில்லை. இப்பெல்லாம் சும்மா செய்யறாங்க. அப்பெல்லாம் உண்மையா செஞ்சாங்க. இப்பெல்லாம் சும்மா செய்யறாங்க. நமக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. உண்மை எனக்கெல்லாம் அதெல்லாம் உண்மையிலேயே செஞ்சு முடிச்சாச்சு. அதை விட்டுருவோம். இப்ப இந்த விஷயத்துக்கு வரப்ப ராமன் அவனுக்கு ஏன் ராமச்சந்திரன் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன சம்பவம் நடந்தது. ராமனாகப்பட்டவனை சிறுபிள்ளையா இருக்கும்போது ஏன்னா கோசலையிட்ட கூட அதிகமாக வளர்ற கிடையாது. கைகை தான் அதிகமாக வளர்த்தா. அது எந்த மாற்று கருத்து கிடையாது.
அவ சிறுபிள்ளையா இருக்கும்போது சாப்பாடு பால் சாதம் ஊட்டி பார்த்துக்கிட்டே இருக்கா. சிறுபிள்ளைகளுக்கு விளையாட்டுத்தனமா இருக்கும் இல்லையா? அப்ப குழந்தை ராமன் அழுகிறான். நிலவை காட்டி சோறு விட்டா. அதாவது நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவான்னு நம்ம வள்ளியப்ப பாட்டு போட்டு விட்டாரு. உண்மை அப்படி கொடுக்கும் பொழுது இந்த குழந்தைய அடம் பிடிக்குது. அப்ப என்ன சொல்லிடுச்சு, இந்த குழந்தை கையை காட்டி நிலாவை காட்டி கூட்டுறீங்களே, அந்த நிலாவை எனக்கு வேணும், பிடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்க. இவ பார்த்தா நிலாவை பிடிக்க முடியுமா? ஆகாயத்தில் இருக்கிறது இயற்கையோடு மோத முடியுமா? சரி, நான் பிள்ளை ஆசைப்படுறது கொடுத்தாகணுமே. படம் கொண்டாத ஒரு தாம்பழத்தை வச்சா, தண்ணியை கொண்டாந்து வச்சா, அந்த நிலவின் பிம்பம் ஒளியாகப்பட்டது இங்கே தெரிய. இதோ ராமா, நீ கேட்டீங்களா சந்திரன் கொண்டு வந்துட்டனே அப்படின்னு பிடித்து விளையாடு. அப்படியா அப்படின்னு நேர ஓட்டமா ஓடி போய் அப்படி இந்த நிலவு அப்படி கையில் எழுப்படாமல. அப்போ உண்மையில இந்த பிம்பமாகப்பட்டது அவன் குடிப்பை கிடைக்க அந்த தண்ணீரோட தருமனுக்கு தெரியும்ல, அவன் கையிலே தாப்பி கொண்டான். இதுல ஒன்றும் ரகசியம் இருக்கு. அதாவது சூரிய வம்சத்தை சார்ந்தவன் ராமன். அப்ப அந்த சந்திரன் கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. என்ன ராம ரகுவம்சம் சொல்றாங்க, ஆனா சூரிய குலம்ன்றாங்க. அப்ப சூரியனுக்கு மட்டும் அவ்வளவு பெருமைனா நமக்கு ஒரு பெருமை இல்லையா? ஏன் நம்மளை சந்திரன் குலத்த ராமன் சொல்லக்கூடாதா அப்படின்னு சந்திரனுக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு. அதை போக்கக்கூடியதுக்கு சூழல் தான் இப்படி அமைஞ்சிச்சு. இப்ப சந்திரன் வந்துட்டானா, இப்ப ராமன் சந்திரனை வாரி இணைத்துக் கொண்டதால் ராமச்சந்திரன் ஆயிட்டான். இவ்வளவு விஷயம். அந்த சந்திரனை எடுத்து கையிலே தவழ்ந்து விளையாடுகிறதுனால அங்கே கைகையாக்குடியை பார்த்து சந்திரனையே ராமனுடைய கையிலே விழுந்து தவழ்ந்து விளையாடுகிறான் என்று சொல்லி சந்திரனை வசப்படுத்திய ராமச்சந்திரான்னு விட்டான். தாய்க்கு அது வந்து விளையாட்டு. ஆனா சந்திரனுக்கு அவன் நிறைவேறிய ஆசை. பாத்தீங்களா? சந்திரன் என்பவன் இயற்கையான கடவுள் உண்மைதானே? அது மாட்டுக்கிறதுலயே கிடையாது. ஆனா அவன் பாருங்க, ராமன் என்ற குலத்திட்ட வந்து ஐக்கியம் ஆகிறான் பாருங்க. அப்ப அவன் நம்பிக்கை இவன் மூலமா தான் நமக்கு குல பெருமை. சரி, அதுதாங்க. அதனால உங்க குலத்துக்கு ஒரு பெருமை வேணும் இல்லையா? கண்டிப்பா. காற்றுல போது என்ன செய்யலாம்? காற்று உள்ள பொழுது தூத்திக்கொள்ள, கதவு இருக்கும் போது சாத்திக்கொள்ள வேண்டும். பருவம் இருக்கிற பொழுது பருவமுள்ள வீட்டுக்கு நல்ல பாதுகாப்பு. வறண்ட நிலத்துக்கு தேவை. வறண்ட நிலத்துக்கு தண்ணி. இரண்டு வீட்டுக்கு வெளிச்சம். ஒரு பருவமடைஞ்ச பெண்ணுக்கு நல்ல பாதுகாப்பு. அது யார் கொடுப்பா? அது பிறக்கின்ற பொழுது தாயும் தந்தையரும், வளரும் பொழுது உடன் பிறந்தவர்கள், பள்ளியிலே தோழிகளும் தோழன்மார்களும் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த நிலைமை சரி சரி பேதை சரி பெதுமை சரி மங்கை சரி. இப்பொழுது நீ மூன்றாவது பருவம். அதான உண்மை. இந்த பருவத்துல ஒரு பெண்ணுக்கு துணை யார்? இந்த பருவத்துல ஒரு பெண்ணுக்கு துணைனா ஒரு புருஷன் கணவன். புருஷன் கணவன் புருஷன் கணவன் அவன். அப்புறம் தாலி கட்டிய பின்னாலே அவன் கணவன். சரி, இப்ப புருஷன். அதுக்கு முன்னால மாப்பிள்ளை. உனக்கு மாப்பிள்ளை வேணுமா, புருஷன் வேணுமா, கணவன் வேணுமா? எனக்கு புருஷனா இருக்கிற நல்ல மாப்பிள்ளை வேணும். புருஷனா இருக்கிற நல்ல மாப்பிள்ளை வேணும். அப்படியா? ஆமா. இருங்க, புருஷன்னா நல்ல ஆண்மகனை குறிக்கும். ஒரு நல்ல ஆம்பளையா நல்ல ஒரு மாப்பிள்ளை அப்படினாலே இலக்கணத்திலே ஆடவர்னு பொருள். இந்த மாட்டுக்கிறது. ஆமா, நல்ல ஆடவராக இருக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளை எனக்கு. இந்த கவிதாப்புல புருஷனை பாத்தீங்களாப்பா? போனானாம்ல கவிதாப்புல புருஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வயக்காட்ட பக்கம் ஏப்பா கவிதாப்புல புருஷன் இந்த காட்டு பக்கம் போனானாம்ல பாத்தீங்களா அப்படின்றாங்கல்ல. அப்ப அவருக்கு எப்படி புருஷன் ஒரு பெண்ணு காட்டுக்குள்ள போறாரு? அதுக்கு தான் கவிதாவை காட்டுக்குள்ளான்னு இருக்கா. அது சரி. அதனால உனக்கு அழகான ஒரு மாப்பிள்ளை, எனக்கு அழகான மாப்பிள்ளை. யாருக்கு வேணா அழகு? அது நிரந்தரம் இல்லாதது. முதுமை வந்து விட்டால் அழகு போய்விடும். தெரிஞ்சுக்கிட்டா சரி. சில பேர் தெரியாம தானே ஆடுறாங்க. நானும் பொண்ணு அது போயிடும். இதுதான் நிரந்தரம் அப்படின்னு. நேத்து பார்த்தா முடிச்சு, நீங்க பார்த்தா பிடிச்ச அப்புறம் இப்படி வந்துருச்சு. இதான் மனித வாழ்க்கை. தரம். நீ ஒரு தரமான ஒரு நல்ல ஒரு ஆண்மன், ஒருத்திக்கு ஒருவனாக வாழக்கூடிய தன்மையில் உள்ளவரை கூட்டியாங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓ மனசை தொட்டு சொல்லு, உனக்கு அப்படி மாப்பிள்ளை வேணும். என் மனசை நான் எவ்வளவு நேரம் தான் தொட்டு சொல்றது. நான் தொட்டு சொல்லிட்டு எனக்கு மாப்பிள்ளை அப்படிதான் வேணும். சரி சரி இருக்கட்டும். இப்போ உன் அழகுக்கு அறிவு கேட்டவாறு, உன் வயசு பருவத்தை கேட்டவாறு ஒரு அழகான ஒரு புருஷனா வரக்கூடிய மாப்பிள்ளை பாட்டு வந்துட்டேன். சரி, இவ்வளவு நீங்க கெஞ்சி கேட்கறதால மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க. கெஞ்சியா புடிச்சா கல்யாணம் பண்ணிக்க. பெண்ணோட குணமே தானே, கெஞ்ச மிஞ்சுவா, மிஞ்ச சில நேரத்துல கொஞ்சுவா. அதனால அழகான மாப்பிள்ளை யாரு தெரியுமா? பாத்துட்டியா மாப்பிள்ளைய? நான் பாக்க, நீங்க சொல்லுங்க மாப்பிள்ளை யாருன்னு. மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கிறேன். காவல் பார்க்க மாப்பிள்ளை சொல்றேன். சொல்லவா? சொல்லுங்க. 10 மந்தி மாப்பிள்ளை ராசா என்னாத என்னையிலேசா என்னைக்கும் நீதானம்மா முருகன் பொண்டாட்டி, என்னைக்கும் நீதானம்மா முருகன் பொண்டாட்டி, என்னைக்கு நீதானம்மா முருகன் பொண்டாட்டி, என்னைக்கு முருகனுக்கு 2ஆம் பொண்டாட்டி. சொல்ற அப்படித்தானே? வல்லமையும் மேல வந்து வர கொடுப்பானே, மாறுலக போட்ட பிள்ளை மனமடிப்பானே, மேல வந்து வர கொடுப்பானே, மாறுலக போட்ட பிள்ளை மனமடிப்பானே, இது
கிளவிதான் நான் குமரின்னு சொன்னா அப்ப கிளவினா என்ன இல்லம்மா தலைவின்னு ஒரு பொருள் உண்டா நேரம் பருவம் தவறி விட்டா உருவம் மாறிடும். வயசு போன பின்னால என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியும். இந்த நேரம் தவற விட்டா கிளவிதானம்மா, எந்த ஒரு வயலும் உன்னை கட்டிக்க மாட்டாமா, சொன்னாக்க சொன்னதுதாமா, இன்னாக்க பண்ணிடலாமா, எங்களுக்கு தெரியுமம்மா, எல்லாமும் கூட்டி நல்லனுக்கு நீதானம் மறந்தா பொன்னாட்டி ஒரே வார்த்தை இப்ப சொல்றேன் பாரு. ஒரே வார்த்தை. குன்றத்து ஆண்டிக்கு 2 தரமான பொண்டாட்டி வேணுமாங்க, உங்க கோரிக்கை நல்ல வேடிக்கை கேலி கூத்தாக இருக்குதாங்க, கூத்தாக இருக்குதாங்க. குன்றத்து ஆண்டிக்கு 2 தரமான பொண்டாட்டி வேணுமாங்க. வார்த்தை வெளியில குண்டாத்தின்னு கேக்குது. அது என்ன ஆத்தியா வேணா இருந்துட்டு போகுது. நான் உங்களை குண்டாத்தின்னு சொல்லமா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? கல்யாணம் பண்றாளுக்கு தானே பிரச்சனை. குன்றத்து ஆண்டிக்கு 2 அவ காது கேட்கல நினைக்கிறேன். இப்ப சொல்றேன் சம்மதம். இந்த மாதிரி சம்மதம் யாரும் சொல்லிருக்கவே மாட்டாங்க. கூடி கொடுப்பது கோபத்திற்கு முறையோ. குடி மேமுச்சுக்கு மூச்சாகிறீங்களா? இல்ல நான் ஒரு ஆள் தான் நாளை போடுறேன். உன போட்டிக்கு வந்தேன். நீ வரும்னால அது வருது முன்னால. எங்களுக்கு இருக்கு வருது, உங்களுக்கு இல்ல. அதுக்கு என்ன பண்ண? அதுக்காக ஒரே தான் முன்ன விட்டுறாதீங்க. அப்புறம் தாரார தாளம்ல போட்டு திரிய வேண்டியது, தொட்டி கட்டி தூங்க வைக்க வேண்டியது. ஆனா உங்களுக்கே இப்ப அப்படி கேட்ட வார்த்தையை நான் மாட்டி காட்டுகிறேன். குட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தை முறை. கேட்கலாமா? அன்பு இல்லாருக்கு அன்பை கேட்க மாட்டேன். கேட்காம அப்புறம் உட்கார்ந்துட்டு பேசுவோமா? கேட்ட வார்த்தையை மாட்டி காட்டுகிறேன். அதிகாலை சூரியன் அஸ்தமனம் உனக்கு மேல் கந்தனுக்கு மனமிட்டு காட்டுகிறேன். நான் நாரத மகிழ்ச்சி இல்லை வருகிறேன். சத்தியம் என் கல்யாணத்தை நான் முடிக்கிறது கும்பிடுறேன் நான் படுற அவஸ்தை பாருங்க. புதுசெல்லாம் தாளம்லாம் வாசிக்க என் கல்யாணத்துக்கு பக்கம் மேளம்லாம் பக்கா மேளமா வந்துகிட்டு இருக்கு. பண்ணிட வேண்டியதுதான். கந்தா, கடம்பா, கார்த்திகையா, கதிர் வேளா எங்கிருந்தாலும் விரைவில் வந்து என்னை ஆட்கொண்டு போவையாக. முருகா முருகா முருகா. ஹலோ
நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. சர்வமுனியதே சர்வ சிவா எக்காலமும் பொற்பாதங்கள் பணிந்து எனக்கு நலம் அருள்வா. ஓம் சக்தியாய நமக, ஓம் சிவாய நமக. இன்றைய கலியுகத்தில் மாடி நிறருக்குள் உயர்வு தாழ்வு பார்த்தல், பிரிவினை போராட்டங்கள், மத கொள்கை வகுப்புவாத கலவரங்கள் எங்கும் விரிந்து கிடைக்கிறது. புதுமையல்ல பழமையை என்பதற்கு எடுத்துக்காட்டாக அன்றே சூர அசுரர்கள் வகுப்புவாதத்தை துவக்கிவிட்டார்கள். சூரசை எனும் ஆயையின் மக்களான சிங்கமுகன், தாரமுகன், சூரபதுமன் ஆகிய ஆண் மக்களும் அசமுகி எனும் ஒரு பெண்மகளும் என் தந்தை சிவபெருமானை கோரி 1008 அண்டங்களையும் அடக்கி ஆளும் வரத்தினை பெற்று பக்தர்களை இம்சித்து பாதகத்தின் பிறப்பிடமாய் பவனி வந்தார்கள். விமலகனும் தனக்கு நிகரில்லை என்று கர்வித்தான் அவர்களை அடக்க என் தந்தையின் திருமுகங்களான தத்புருஷம், அகௌரம், சத்யோஜாதம், வாமதேவம், ஈசானம், மேலும் யாரும் அறியாத அதோர்முகம், மனோன்மணியம் என்ற திருமுகங்களின் வழியாக 6 தீப்பொறிகள் சிதறிவில அதை கங்கை தாங்கிச் சென்று கையிலையில் உள்ள நாணல் புல் நிறைந்த சரவண பொய்கையில் இட அங்கு யாம் 6 குழந்தைகளாக அவதரித்தோம். 6 குழந்தைகளாக அவதரித்த எம்மை கார்த்திகை பெண்களால் பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்து வருங்கால் அங்கே வந்த அன்னை உமாதேவியின் அரவணைப்பால் கந்தன் என்ற திருநாமம் பெற்று சிறுவயதிலேயே பல திருவிளையாடல்கள் புரிந்து என் தந்தை அகிவுப்படி பகைவர்களை சங்கரித்து இந்திரனால் மயிலை வாகனமாகவும் அக்னி தேவனால் சேவர் கொடியாக பெற்று தெய்வ யானையை திருப்பரங்குன்றத்தில் வைத்து திருமணம் முடித்து இச்சா சக்தியான பள்ளியை மனம் புரிய இத்திருத்தணிகையில் தங்கினோம். கலைமகள், மலைமகள், அலைமகள் என்று கூறுவார்கள். அந்த கலைகளுக்கெல்லாம் தலைமகளான அன்னை சரஸ்வதியை நினைத்து பாடலை பாடி பின்பு நாரதரை சந்திக்க இருக்கின்றேன். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதல் என்றே உணர வைத்தாய் தேவி. நாடக தீபம் ஏற்றி வைத்தோனி செய்கின்ற
கற்றவர் முற்றவர் முற்றுமை அறிந்தவர் நித்தனித்த புகழ் நிறைந்தவர் உற்றார் சுற்றம் உறவினர் மாந்தர் யாரை சேனை படையுடன் வென்றே மற்றும் பட்டை நீக்கியவாணி பலரும் புகழ்ந்திட ஆக்கியவாணி தாயிலாத பிள்ளை என்று வாயிலாத உமை என்று ஆயிரங்க காலத்தில் வாய் திறந்த தந்த செவி அன்னை உன்னை தரணம் அடைந்தே நன்றி நன்றி நன்றி. கலைவாணியின் மைந்தன் நாரதமுனி வருகிறார் போல தெரிகிறது. சற்று கவனிப்பு. ஆயிரம் பாட்டெழுதி அத்தனைக்கு பொருள் எழுதி ஆயிரம் எழுதி வந்து முருகா உள்ளே பார்த்து விட்டேன் பாட்டதற்கு ஆயிரம் பாட்டெழுதி அத்தனைக்கு பொருள் எழுதி கோடி பணம் திரட்டி கொட்டி வைக்க வீடு கட்டி கோடி பணம் திரட்டி கொட்டி வைக்க வீடு கட்டி பாடுபட்டு குலைத்தேன் முருகா உள்ளே பாடலிலே வீடதற்கு முருகா ஆயிரம் பாட்டெழுதி அத்தனைக்கு ஒலி எழுதி ஆவி நிலைக்குமென்று ஆடுகிற கோடியோ ஆவி நிலைக்குமென்று இங்கலிகில் ஒழிவோ ஆவி நிலைக்குமென்று ஆடுகிற கோடியோ ஆவிகிற துடிக்கிறேன் முருகா உள்ளே பார்த்து விட்டேன் துயர் எதற்கு ஆயிரம் பாட்டெழுதி அத்தனைக்கு பொருள் எழுதி ஆயிரம் எழுதி வந்தேன் முருகா உள்ளே பார்த்து விட்டேன் பாட்டதற்கு 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 வணக்கம் வணக்கம் வருக வருக கழகப்பிரியரே வருக. தங்கள் வருகையை மெய்ச்சு தாங்களை வரவேற்கிறேன். தங்கள் வருகையால் இந்த கழகாச்சலமை பெருமையடைகிறது. தாங்களுக்கே உரிய வாணியில் சிறப்பான வரவேற்பு கொடுத்தீர்கள். ஏனென்றால் வீணகான பிரியன் அல்லவா, அதனால் தங்களுக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும் அல்லவா. திருப்பரங்குன்றத்தில் வைத்து தெய்வ யானை திருமணம் முடித்த உங்கள் தலைமையில் இப்பொழுது வள்ளியை கண்டு வந்தீர்கள். ஆமையா. சரி, அப்ப நான் என்ன செய்வேன்? அவளை மனம் முடிக்க வேண்டும். மனம் முடிக்க வேண்டும். இப்படி சொல்லட்டும். உருவத்தை மாற்றுங்கள். ஏன்னா சாதிய வேணும் சன்னியாசி கூட பயிர் இருக்கலாம். ஆமா. அப்ப உங்களுக்கு கணக்கு இல்லாம இருக்குமா? ஆமா. அது மாதிரி அவள் வசிப்பது வேண்டுபுகளும் அவளுக்காக தாங்கள் ஒரு வேடனாக உருவெடுத்து ஒரு மானை தேடி செல்வது போல் சென்று காதல் வழக்குகள் வரைந்து திருமண குலத்தை காட்ட வேண்டும். அதாவது அம்மை அவள் வேடுவர் குலத்தில் வளர்ந்து வருவதால் ஒரு வேடுவனாக உருமாறி சென்று அவளிடம் வழக்குரைத்து கடிமணம் புரிந்து திருக்காட்சி தர வேண்டும். அதைத்தான் கூறுகிறீர்கள். தாங்கள் கூறுபடியே சென்று திருமணம் முடித்து திருக்காட்சி தருகிறேன். அவசியம் திருமணத்திற்கு வர வேண்டும். ஏனென்றால் நாரதர் இல்லாத வள்ளி திருமணமா? பருப்பு இல்லாத சாம்பார், அந்த மாதிரியே போயிட்டே இருக்கும். அவசியம் கண்டிப்பா நான் வரேன். சரி, பாமாலை பாடி பூமாலையோடு வருகிறேன். பாமாலை பாடி பூமாலையோடு வரும் தங்களுக்கு என்றும் அழியாத புகழ் மாலை இழைத்திருக்கட்டும் என்று கூறி சென்று திருமணத்திற்குரிய காரியங்களை பார்க்கின்றேன். தங்கள் காணமலை உணர்வு கண்டிப்பாக நன்றி. சென்று வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். காதல் திருமணத்தை நடத்தி வைக்கும் பொறுப்பை இறைவன் எமக்களித்திருக்கிறார். ஏன்னா இருக்கிறவே இல்லாதவே ஏழை வாழ வச்சவன் பெரிதவன் வளர்த்தவன் எல்லாமே இரண்டரை கலந்தது தான் இந்த இல்லற வாழ்க்கையாக இருக்கிறது. அந்த இல்லற வாழ்க்கையிலே கஷ்டப்பாடுபட்டாவது எப்படியாவது, ஏன்னா கல்விக்கு அழகு கசடர மொழிதல் என்பார்கள். படிப்பு தான் முக்கியமானது. அந்த படிக்கிறதுக்குலாம் நம்ம பட்ட பாடு, பால்வாடி கஞ்சியிலேருந்து பைக்கையில் இருந்துக்கிட்டு மரதான் கஞ்சியில் அந்த கிழிஞ்ச டவுசரை போட்டுது, ஒத்த டவுசர் கொடுத்தா அது குண்டியெல்லாம் கிழிச்சிக்கிட்டு தெரியும். ஏன் காக்கி டவுசர் காலங்கள் அவரு ஆக்கிற அன்னை ஊசி நூலை போட்டு தச்சு அப்புறம் அது உட்காந்து போது கிழிச்சுக்கிட்டு பேசுறது. ஆமா, பாழும் வயிறே நீ பசிக்காதிருந்தாளே ஏழை எங்களுக்கோ கவலை இருக்காதே, கவலை இருக்காதே. தண்ணீரில் மீன போல கண்ணீரில் நாங்கள் வாட, தண்ணீரில் மீன போல கண்ணீரில் நாங்கள் வாட எங்களை ஏன் படைத்தானோ? நாலு வேளை பட்டினியில் நான் கிடந்து பாடுகிறேன், எங்களை ஏன் படைத்தானோ? என் தங்கையவள் கண்ணில் ஒரு கங்கையை நான் கண்டேன், என் தங்கையவள் கண்ணில் ஒரு கங்கையை நான் கண்டேன். தண்ணீரில் மீன போல கண்ணீரில் நாங்கள் வாட எங்களை ஏன் படைத்தானோ? நாலு வேளை பட்டினியில் நான் கிடந்து பாடுகிறேன், எங்களை
சிரிச்சா நான் சிரிப்பேன், அவ அழுதா நான் அழுவேன். தண்ணீர் அணிட போல கண்ணீரில் நாங்கள் மாட எங்களை ஏழ்படைத்தானோ. நாள் வீழப்பட்டினில் நான் கிடந்து வாடுகிறேன், எங்களை ஏழ்படைத்தானோ. என் தங்கையவள் கண்ணில் ஒரு கங்கையை நான் கண்டேன், என் தங்கையவள் கண்ணில் ஒரு கங்கையை நான் கண்டேன். நன்றி நன்றி. நீண்ட இடைவெளிக்கு முன்னால என்ன அனைத்து பார்த்து செலவராஜ் வேற அப்படித்தான் என்ன பாடினேன் நான். பாடல் என்பது இதோட ஒரு மலரும் நினைவுகளாக இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று அன்பு கட்டளை என்னுடைய அன்பு தம்பி அங்கிருந்து எதிர்நோக்கிய கொண்டு கையை சேர்த்து கொண்டிருக்கிறார். என்ன தாத்தாவை பற்றி நீங்கள் பாடல் என்று ஒரே விடியா நம்முடைய இதய தெய்வம் தாக்கியாருடைய பாடல் இதோ உங்களுக்காக. உள்ளத்தில் இருப்பவன் தான் எங்கள் தெய்வம் தாக்கி, உலகெல்லாம் போற்றும் தெய்வம் எங்கள் குலம் தாக்கி. உள்ளத்தில் இருப்பவர் தான் எங்கள் தெய்வம் தாக்கி, உலகெல்லாம் போற்றும் தெய்வம் எங்கள் குல தாக்கி. நல்லவர்கள் வாழ வழி காட்டிடுமை மாறி, நல்லவள் வாழ இங்கே காட்டிடுவழி தேடி. நானிலமே போற்றும் எங்கள் தெய்வம் தாக்கிதானே. உள்ளத்தில் இருப்பவர் தான் எங்கள் தெய்வம் தாக்கி, உலகெல்லாம் போற்றும் தெய்வம் எங்கள் குல தாக்கி. கொம்புக்காரனேந்தல் மண்ணில் தெய்வம் எங்கள் தாக்கி, கொம்புக்காரனேந்தல் மண்ணில் தெய்வம் எங்கள் தாக்கி. கோட்டை கட்டி வாழ்ந்தவராம் எங்கள் குழல் தாக்கி, மண்ணிலே பிறந்து வந்து எங்கள் குழல் தாக்கி, மண்ணில் பிறந்து வந்து எங்கள் குலம் தாக்கி. மாபெரும் தலைவன் எங்கள் அவர் தாக்கி. உள்ளத்தில் இருப்பவர் தான் எங்கள் குல தாக்கி, உலகெல்லாம் போற்றும் தெய்வம் எங்கள் குல தாக்கி. சட்டமதை படித்து வந்த எங்கள் குல தாக்கி, சட்டமெல்லாம் படித்து வந்து எங்கள் குலம் தாக்கி. சட்டமதை படித்து வந்த எங்கள் குல தாக்கி, சரித்திரத்தின் நாயகனா எங்கள் குல தாக்கி. வேங்க என வாழ்ந்து வந்து எங்கள் குல தாக்கி, வேங்க என வாழ்ந்து வந்து எங்கள் குல தாக்கி. வேந்தர் என்று புகழும் பெற்ற எங்கள் குல தாக்கி. உள்ளத்தில் இருப்பவர் தான் எங்கள் குல தாக்கி,